இப்போ ஊழியன்னு சொல்கிறது பிரசங்கம் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, பாடுறது மட்டும் இல்லைங்க, மைக்கு பிடிக்கிறது. இதெல்லாத்தை விட நீங்கள் வந்து இங்கே ஆண்டருக்குன்னு கூட்டி போட்டீங்கன்னா அது கூட ஒரு ஊழியம். புரியுதுங்களா? இந்த சேகர் எடுத்து நீங்கள் போட்டு போனீங்கன்னா அது ஒரு ஊழியம். சாப்பாடெல்லாம் வச்சு எல்லாரும் சாப்பிட்டு போகும்போது மீதி இருக்க பாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த பாத்திரம் கழுக்கிறது ஒரு ஊழியம். ஆண்டவர் வந்து என்னையும் உங்களை எல்லாம் ஆண்டவர் ஒரு ஊழியத்துக்காகத்தான் அழைச்சிருக்காங்க. பைபிள் என்ன சொல்றது? 5 விதமான ஊழியங்கள் இல்லையா? ஒன்று அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், உபதேஷ்டர்கள், சுவிசேஷகர். இப்படி 5 விதமான ஊழியங்கள் சபையில் இருக்கு. பைபிள் சொல்கிற ஊழியம் 5 ஊழியங்க. இந்த ஏதாச்சும் ஒரு ஊழியம் உங்களுக்கு இருக்கு. என்ன அந்த ஊழியன்னு சொன்னால், அல்லையா, அந்த ஊழியத்துக்கு வரத்துக்கு வழி என்ன? உங்களை எல்லாரையும் கர்த்தர் ஊழியம் செய்ய வைக்க விரும்புகிறார். அந்த ஊழியத்துக்கு நீங்கள் வர்றதுக்கு என்ன வழி என்றது தான் சொல்ல போகிறேன். அதுதான் சொல்லுது, உண்மையுள்ளவன் என்று எண்ணி ஊழியத்துக்கு என்னை ஏற்படுத்தபடியாக அவரை நான் ஸ்தோத்தரிப்பேன். இப்போ ஊழியத்துக்கு வரத்துக்கு வழி என்னங்க? திறமை இல்லை வேண்ட. எனக்கு பாட திறமை, எனக்கு கையடிக்க நல்லா தெரியும், எனக்கு நல்லா அந்நிய பாஷை போட தெரியும், அது இல்லைங்க. ஊழியத்துக்கு வரத்துக்குள்ள வழி இல்லை. பைபிள் சொல்கிற வழி என்னங்க? பைபிள் சொல்ல கற்றுக் கொடுக்குற வழி என்ன கேட்டால், உண்மை சொல்லுங்க.